நீங்கள் தான் எல்லாருக்கும் பெஸ்ட்டாக மேட்ச் பண்ணுவீங்கல்ல, இவருக்கும் பண்ணுங்க சார். எல்லாரும் பார்க்குறாங்க சார். அப்புறம் பேசிக்கலாம். பார்க்கட்டும்டா, போதும்டா சாமி. எனக்கு கல்யாணமும் வேணாம், ஒரு கர்மமும் வேணாம். யோ அஜித், கைய குடியா. 5 வருஷத்தை முறையா அஞ்சலி திட்டு வாங்கி பாக்குறையா. எத்தனை பேரை கத்துன்னு கத்திருப்பா. இன்னைக்கு அவளே பிடிச்ச ஒருத்தர் கத்திருக்காரு. இன்னைக்கு அவ எந்த மூஞ்சியை வச்சுட்டு ஆபீஸ் வருவான்னு நானும் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா வராம போயிட்டா. இன்னைக்கு அஞ்சலி வரலையா? வரல. அவ வரலனாலே ஆபீஸ் ஜாலியா இருக்கியா? யார் வந்திருக்காங்க பாரு. தாத்தா, நான் தான் சொன்னேன்ல வரேன்னு. அதுக்குள்ள கொலிகா நீ ஆபீஸ் வரலன்னு உன்னை தேடி வீட்டுக்கே வந்துட்டாரு. அஜித், நீங்க நிஜமாவே இதுக்காக தான் வந்தீங்களா அஜித்? நிஜமாவே நீங்கள் ஓகேன்னு பார்க்க தாங்க வந்தேன். சொல்லாமா வேணாமான்னு தெரியல. உனக்கும் உள்ள என்னமோ ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு தெரியும். அது இல்லைனாச்சும் சொல்லிட்டு போ அஞ்சலி. அஜித், ஐம் சாரி. நான் இப்ப எதுவுமே யோசிக்கிற நிலைமையில இல்லை. ப்ளீஸ், என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? என் லைஃப்பை பத்தி ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லலைன்னா அதை பத்தி பேச விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அதை மதிக்காதவன் கிட்ட எனக்கு பேச எதுவுமே இல்லை. லவ் மண்ணாங்கட்டியெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கும். ஆனா அதை மட்டும் முடிச்சு ஒரு ஆணியும் போடுங்க. லாஸ்ட் மினிட்ல தான் இங்க வர சான்ஸ் கிடைச்சது. அதான். கல்யாணத்துக்காக தான் வந்தியா? பாய் அஞ்சலி. அஜித், கேப் வரைக்கும் வரீங்களா? கல்யாணத்துக்காக தான் வந்தியான்னு கேட்டல. நான் உனக்காக தான் வந்தேன் அஜித். இப்படியே இருந்துடலாமா? உனக்கு இன்னும்